ஹாய். இன்றைக்கி கிரெடிட் பியில் எப்படி லோன் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்குது. சேலரி லோன் இருக்குது, இல்லைனா இஎம்ஐ ஆப்ஷன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ளெக்ஸி பர்சனல் லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அப் டு 10 months மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். பிஸ்னஸ் லோன் அப்படின்னா 24 months தான். கிரெடிட் பியில் ஒரு மைனஸாக நான் பார்க்குற விஷயம், நீங்கள் 5 lakhs உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆனாலும் உங்களோட மந்த்லி இஎம்ஐ வந்து 24 monthsக்குள்ளேயே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடணும். அதுக்கு மேலே இஎம்ஐ டென்னர் வந்து அவங்க கொடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். எனக்கு வந்து இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணாலும், இந்த பர்ச்சேஸ் ஆன் இஎம்ஐ அப்ளை பண்ணிங்கன்னா இது மேக்ஸிமம் எல்லா போர்ட்டல்லையுமே ஒர்க் ஆகிறது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு இது தேவைப்படலை. இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணினாலும் அது உங்களோட சிபிலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் எல்லாருமே பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இதில் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 3000 10,000 அப்படின்னு உங்களுக்கு ஆச்சுனாலும் உங்கள் சிபிலில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஒரு ஆக்டிவ் அக்கௌண்ட்டாக வரப்போகுது. அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, பை நவ் பே லேட்டரில் நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எடுத்தாலும் சரி, லைக் பேடிஎம்மாக இருக்கட்டும், இல்லை மொபிவிக்காக இருக்கட்டும், இல்லை டாட்டாவில் வந்து இப்போ நியூவாக கொடுத்துருக்காங்க, ஒரு பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டாட்டாவோட அந்த பே லேட்டர் அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றினா நம்ம வீடியோ போடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒர்த் கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. நான் இப்போ வந்து சேலரி பர்சன், எனக்கு இங்கே வந்து 5 lakhs அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தது. அப் டு 5 lakhs அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தது. ஸோ இதுக்கு நான் அப்ளை பண்ணினேன். பண்ணும்போது எனக்கு என்ன சேங்ஷன் ஆச்சு அப்படின்னா 75,000 rupees வந்து எனக்கு சேங்ஷன் ஆகிருக்கு. இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12 மாதத்துக்கு 7,165 ரூபா போட்டிருக்காங்க. இது நீங்கள் கம்மி பண்ண மாதங்கள் வந்து கம்மி பண்ண உங்களோட இஎம்ஐ அமௌண்ட்டும் வந்து கம்மியாகும். இதில் வந்து எனக்கு 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, 6, 9, 12. இந்த இது வந்து நீங்கள் கம்மி அதிகம் பண்ணும்போது உங்களுக்கு லோனுக்கு ஏற்ற மாதிரி இஎம்ஐ வந்து சேஞ்சஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் மந்த்தும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். இதோட சார்ஜஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 11,000 ரூபா கொடுத்துருக்காங்க 12 மாதத்துக்கு. ஆனுவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26% கொடுத்துருக்காங்க. அதே வந்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. அப்புறம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அது 1,062 ரூபா. அது என்ன இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் 3,365 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீஸில் எடுத்திருக்காங்க. கிரெடிட் ஸ்கோர் ரிப்போர்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி 18%, அப்புறம் லோன் டாக்குமெண்டேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபா எடுத்திருக்காங்க. எனக்கு ஃபைனலாக வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து 69,858 ரூபா வரும். டெனர் பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு தான். இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. கிரெடிட் பேயில் நான் மைனஸாக நான் சொல்கிறது முன்னாடியும் சொன்னது தான், வெறும் 24 மாதம் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுத்தாலும் 24 மாதம் தான். ஸோ எனக்கு வந்து இந்த என்ரோல் ஃபார் இஎம்ஐ ப்ராடக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எனக்கு வேணாம். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு ரிப்போர்ட்டும் எனக்கு வந்து வேண்டாம். அது ரெண்டுமே நான் மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ 75,000 எனக்கு வந்து 71,000 ரூபா வந்து நான் அக்கௌண்ட்டுக்கு வரும். இதுக்கு வந்து அப்ளை கோட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷன்லேயே தெரியும், NY2024 அப்படிங்கிற ஒரு கோடு இருக்குது. அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து இந்த கோட் வந்து 5th வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஜனவரி 5th வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது அந்த கோடு. இதை நான் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 1,688 ரூபா வந்து மைனஸ் ஆகிருக்கு. டியூ ரீபேமெண்ட் ஷெடியூல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பிரின்சிபல் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, டியூ டேட்டு, ரீபேபிள் அமௌண்ட் 12 மாதத்துக்கு அப்படின்னு கொடுத்துருக்கனால அந்த 12மே எந்தெந்த மாதத்துக்கு நம்ம இவ்வளோ கட்ட போகிறோம் அப்படிங்கிறத அவங்க லிஸ்ட் அவுட் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் நம்ம கட்ட இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகும், உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டும் உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். கீழே வந்து பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓவர் டியூ டே பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4% கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா 500. இதில் எது ரொம்ப லோவராக வருதோ அது வந்து உங்களுக்கு சார்ஜஸ் எடுப்பாங்க. பெனால்ட்டி சார்ஜஸ் ஃபார் 2 to 180 டேஸ்க்கு அப்படின்னு சொல்லி 36% வந்து பெர் ஆனம், ரொம்பவே அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபோக்ளோஸ் சார்ஜஸ் வந்து 1% வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது லாக்இன் பீரியட், அதாவது 6 மாதத்துக்கு வந்து இதோட லாக் பண்ணிடுவாங்க, நம்ம ஃபோக்ளோஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து 1% வந்து ஃபோக்ளோஷர் சார்ஜஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூ நம்ம கொடுத்தோம்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து எஜுகேஷன் பர்பஸ், ஸோ கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன்.
எனக்கு ஆல்ரெடி நான் பேங்க் ஆட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அங்கே காட்டுது. இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணலைன்னா ஆட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இங்கே உங்களோட பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பர், மறுபடியும் உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஆட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு காட்டும். அதை கொடுத்துட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். சைன் லோன் அக்ரிமெண்ட்டுன்னு காட்டுது. கண்டினியூ. சாரி, ஒய்ஃபை தான், பட் இருந்தாலும் லேட் ஆகுது. ஓகே, இப்போ லோன் அக்கௌண்ட் வந்துருச்சு. இது வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இதில் கோலண்டர்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று பொன்னாவாலா, அதுக்கப்புறம் கிரேசிபி. 2 பேரும் சேர்ந்து தான் எனக்கு லோன் கொடுக்குறாங்க. எனக்கு 2 அக்கௌண்ட்டை தான் சிபிலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இதுக்கெல்லாம் ஓகேனா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் இப்போ அடுத்த மாதம் வேறு ஏதாவது லோன் அப்ளை பண்ண போகிறீங்க, ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து வேறு ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ்லலாம் வந்து நீங்கள் எடுக்காதீங்க. பிகாஸ் இது வந்து ஒரு 75,000 அப்படிங்கிறது ஒரு 2 அக்கௌண்ட்டை ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு விஷயந்தான். எனக்கு இப்போ பர்பஸ் இருக்குது அப்படிங்கிறனால எனக்கு அதனால் எனக்கு பெருசாக எந்த ஒரு எஃபெக்ட் இல்லாதங்கிறனால நான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ஒரு 12 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து லோன் எடுக்கிறத நீங்கள் தவிர்த்துக்கோங்க. பிகாஸ் எத்தனை பேர் லெண்டர்ஸ் இருக்காங்களோ அத்தனை அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து உங்களோட சிபிலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. எனக்கு வந்து 2 அக்கௌண்ட் இருக்குது. ஃபஸ்ட் லெண்டர் வந்து எனக்கு 60,000 கொடுத்துருக்காங்க. செகண்ட் பர்சன் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. ஆனுவலைஸ்டு ஃபிக்ஸட் ரேட் பார்த்தீங்கன்னா 26% வருது. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு 11,000 ரூபா வந்திருக்கு எனக்கு. டென்னர் வந்து 12 மாதத்துக்கு நான் போட்டிருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி 24 மாதம் 5 லட்சம் வரைக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே லீஸ்டான ஒரு மந்த்ஸ் தான். அதுக்குள்ளே நம்ம கட்டுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இவங்களோட சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து செகண்ட் லெண்டர் அதாவது கிரேசிபி மட்டும்தான் 1,687 ரூபா எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த NI 2024 வந்து கோட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா 72,989 ரூபா வந்து எனக்கு என் அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா 30% என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமான ஒரு விஷயம். கூலிங் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 days. அந்த கூலிங் பீரியட் நீங்கள் பண்ணுறீங்கனால 1,500 rupees நம்மளுக்கு வந்து லாஸ் ஆக போகுது. லாக்இன் பீரியட் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு. ஸோ இதோட அவங்களோட இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களோட அட்ரஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களோட ரீபேமெண்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே கொடுத்துருக்காங்க. ஓவர் டியூ பெனால்ட்டி நான் ப்ரீவியஸில் அவங்க சொன்னதே தான் இதுலேயும் போட்டிருக்கு. பெருசாக எதுவும் இல்லை. பட் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா எந்த அப்ளிகேஷன்லேயும் நம்ம லோன் வாங்க முடியாது, அந்தளவுக்கு கொடுத்துருப்பாங்க. மேபி எனக்கும் அதனால தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மேட்ரு இல்லை. ஓகே, கண்டினியூ டு சைன் லோன் அக்ரிமெண்ட். மறுபடியும் எல்லாமே டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. கண்டினியூ. என்னோடய நம்பருக்கு வந்து OTP வரும். வந்துருச்சு. ஓகே, இந்த ப்ராசஸ் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு மறுபடியும் வரேன். ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து காமிச்சிருக்காங்க. லோன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டோம், 1 ஹவர்க்குள்ளே உங்களுக்கு லோன் ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டினியூ கொடுத்துக்கலாம். வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல். லோன் அக்கௌண்ட் நம்பர் வந்துருச்சு. ஸோ இது ப்ராசஸ் எப்போ முடியும், எப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு வந்து இப்போ அப்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிற மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, ஃபைன். இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களோடது வந்து சேங்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ப்ராசஸ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வந்துருச்சு. டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்காது. பிகாஸ் நம்ம எந்த லோனுமே அப்ளை பண்ண கிடையாது. எந்த ஒரு டியூவும் நம்ம கட்ட கிடையாது. ஹவு டு ரீபே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டு இல்லைனா UPI, நெட் பேங்கிங், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், வாலெட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெண்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னது தான். இது வந்து 2nd February ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் வந்து நம்மளுக்கு வந்து ரீபேமெண்ட் வந்து முடியுது. ஃபோக்ளோஸ் பண்ணுறதுக்கு பேனா அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 75,000 எடுத்திருக்கோம். இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 54 ரூபா இன்றைக்கி ஒரு நாளோடது. லோன் ஃபீஸ் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 221 ரூபா இது பண்ணியிருக்காங்க.
டோட்டல் அமௌண்ட் வந்து 74,883 ரூபா. இந்த 74,883 ரூபா நம்ம எடுக்கிறது வந்து வெறும் 73,000 ரூபா தான். உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஒரு 1,800 ரூபா எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் அவங்க எடுத்தாங்க இல்லைங்களா, அதுக்கு உண்டான அமௌண்ட்டெல்லாம் நம்மக்கிட்ட தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை கட்டுனீங்க அப்படின்னா உங்களோட லோன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, லோன் ப்ராசஸ் இவ்வளோ தான். என்னை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு எடுக்கிறது பெஸ்ட்டு. ப்ரீவியஸில் வந்து ஒரு 1 இயருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்களுக்கு ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு இமீடியட்டாக லோன் வேணும், அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் இந்த கிரெடிட் பில் அப்ளை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆன் டைம் பேமெண்ட் பண்ணுறேன். எனக்கு அன்னெசரி எந்த கால்ஸும் கிடையாது. இப்போ எனக்கு 3rd டே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் அன்றைக்கி நான் பேமெண்ட் பண்ணிடுவேன். அது இந்த மொபைலில் தான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு எப்போ போல் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துடுவேன். எனக்கு எந்த ஒரு கால்ஸோ மெசேஜோ என்ன சொல்கிறது, சீக்கிரமாக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கஸ்டமர் கால்ஸோ எதுவுமே எனக்கு வர கிடையாது. என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, என்னோடய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு. நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்கீங்க. என்னோடய பேலன்ஸ் வந்து மேபி ஒரு 200 300 இருந்திருக்கும். அதோட சேர்த்து தான் இந்த அக்கௌண்ட் எனக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு. எனிவேஸ், இந்த லோனில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.